ஓகே வந்து சிஎஃப் நம்ம ஃபைனலா வந்து கன்னியாகுமரி வந்து ரீச் ஆயிட்டோம். சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசைன்னா பெரிய ஆசை வந்து பார்த்தா மனசே உடனே ஓகே வந்து சிஎஃப் நம்ம ஃபைனலா வந்து கன்னியாகுமரி வந்து ரீச் ஆயிட்டோம். என்னடா அந்த இடத்துல அலையே இல்ல. உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு கேள்வி ஒண்ணு இருக்கும். தெரிதுப்புன்னு இருக்கிற கன்னியாகுமரி எப்பதான் வந்தீங்க, டிராவல்லாம் எதுவுமே காமிக்கலன்னு சொல்லி நினைப்பீங்க. நம்ம வந்து பைக் ரைடுல எல்லாம் வரலங்க, நம்ம ஒரு டூரிஸ்ட் வேன்ல எங்க சொந்த ஊருக்காரங்களோட வந்துட்டேன். அதனால வந்து அன்பார்ச்சுனேட்லி அந்த விழாக்கெல்லாம் வந்து நான் எடுக்க முடியல. பட் டோன்ட் வரிங்க, அப்புறம் நம்ம கன்னியாகுமரியில முடிஞ்ச அளவுக்கு மாஸ் பண்ணுவோம். ஓகேங்க வந்து நம்ம போய் போட்டிங் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம். எத்தனை மணிக்கு போட்டிங் ஸ்டார்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியல. போயிட்டு பார்த்து உங்களுக்கு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு விளாக் கண்டினியூ பண்றேங்க. ஓகே வந்து நம்ம வந்து கன்னியாகுமரியில போட்டிங் போகலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வந்தோம். வந்து பார்த்தா மனசே உடஞ்சிச்சுங்க. என்னாச்சுன்னு வந்து பாத்தீங்கன்னா, போட்டிங் வந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு வந்து லைன் நிக்கிறாங்க. நம்ம எப்ப லைன்ல வெயிட் பண்ணி எப்ப டிக்கெட் வாங்கிட்டு எப்ப போறதுன்னு தெரியல. ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு எவ்வளவு நேரம் ரோட்ல நிக்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியல. போட்டிங் போகுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. இன்னும் போட்டிங் ஓபன் பண்ணலைங்க. ஆனா இங்க நிக்கிற கூட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட டிக்கெட் கவுண்டர்ல இருந்து 1 கிலோமீட்டர் வரையும் லைன் நிக்கிறாங்க. இந்த லைன்ல நின்று நம்ம எப்படி டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போறோம்னு சொல்லிட்டு ஓகே என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு விளாக் கண்டினியூ பண்றேன். ஒரே சீன் வெயிட் பண்ணுங்க, அந்த கூட்டத்தை திருப்பி காமிக்கிறேன். என்னென்ன சொல்றான் பாருங்க. வந்து சேஃப் நீங்களே பார்த்துருப்பீங்க, கண்ணுக்கு தெரிகிற தூரம் வரையும் ஒரே லைனாக தான் நிற்கிறாங்க. ஓகேங்க வந்து சேஃப் நீங்களே வந்து கூட்டத்தை பார்த்துருப்பீங்க எவ்வளோ க்ரௌடாக இருக்குன்னு சொல்லிட்டு. என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னு வந்து பார்த்தீங்கன்னா, போயிட்டு அந்த சீட்டை போய் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்து பார்ப்போம். கொஞ்சம் கூட்டம் குறைஞ்ச மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா போட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான்ல இருக்கோங்க. ஓகே இதுக்கப்புறம் போயிட்டு அந்த சைடு சுற்றி பார்த்துட்டு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு விளாக் கண்டினியூ பண்றேங்க. ஓகேங்க வந்து சேஃப் போட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் க்ரௌடு கொஞ்சம் குறைஞ்சிச்சுன்னா போட்டிங் போகலாம்னு சொல்லிட்டு பிளான்ல இருக்குங்க. உங்களுக்கு எது தெரியுதான்னு சொல்லிட்டு தெரியல. திருவள்ளுவர் சிலை, அப்புறம் விவேகானந்தர் மணிமண்டபம், அப்புறம் அந்த புதுசா கட்டியிருக்க பிரிட்ஜுங்க பயங்கரமா இருக்கு. அதான் பயங்கரமா வருதுங்க. ஓகேங்க வந்து போட்டோ ஷூட் வந்து எடுக்க போறோம். எடுத்துட்டு உங்களுக்கு வந்து பிளாக் கண்டினியூ பண்றேன். எப்படின்னு சொல்லிட்டு அவுட் பார்ப்போங்க. ஓகேங்க வந்து சேஃப் வந்து போட்டோ ஷூட் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த அண்ணா வந்து பயங்கரமா எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவுட்புட் வந்து உங்களுக்கு போட்டோ வந்து வாங்கிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வந்து காமிக்கிறேங்க. பாருங்க பயங்கரமா வந்து எடுத்து கொடுக்குறாங்க. மறக்காம வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஸ்டீவ். ஓகேங்க வந்து சேஃப் போட்டோ ஷூட் எடுத்தாச்சு. டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வந்திருக்குன்னா 600 வந்துருக்கு. தம்பி வந்து ஒரு பையனுக்கு, தம்பிக்கு ஒரு 3 போட்டோ, எனக்கு ஒரு 3 போட்டோ எடுத்துருக்கோம். டோட்டலா வந்து 6 போட்டோக்கு வந்து ஒரு போட்டோக்கு வந்து 100 ருபீஸ் ஆகுறாங்க. டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 600 ருபீஸ் வந்துருங்க. ஓகே போட்டோ வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ள வந்து பிரிண்ட் போட்டு கொடுத்துருன்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போங்க எவ்வளோ சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோல காமிக்கிறேங்க. நான் வந்து சிஎஃப் போட்டிங் போகணும்னு ரொம்ப ஆசைப்படுறோம். பட் இங்க இருக்கிற க்ரௌட பார்த்தா சுத்தமா பயமா இருக்குதுங்க. அதனால என்ன பண்றேன்னு தெரியும், என்ன பண்றேன்னு போட்டாச்சு. இந்த வெயில்ல வந்து க்ரௌடா நம்ம ரோட்ல கிட்டத்தட்ட டிக்கெட் கவுண்டர்ல இருந்து 2 கிலோமீட்டர் ஒரு 1 கிலோமீட்டர் வரைக்கும் லைன்ல நிக்கிறாங்க. வெயில் அடிக்கிற வெயிலுக்கு வந்து அது போதுட்டு வந்துட்டோங்க.
ஐயோ அடிக்கிற வெயிலுக்கு அதுபோது நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு வந்து இந்த இடத்துல உட்காந்து ஸ்டாண்டிங்கா உட்காந்து நம்ம ரசிச்சுட்டு இருக்கோங்க. நீங்க தெரியுதான்னு சொல்லி கேமரால தெரியல போயிட்டு இருக்காங்க பாருங்க போட்டுக்கு. இந்த லைனு இதுல இருந்து அந்த சைடு 1 கிலோமீட்டர் வரையும் இருக்காங்க எஸ்டிஎஃப். எப்ப இவங்க எல்லாம் லைன் வந்து நம்ம எப்ப போறது அலை வந்து சும்மா சொல்லக்கூடாதுங்க, பயங்கரமா இருக்குது. போட்டோ வந்து அவுட்புட் வந்து பயங்கரமா வந்திருக்கு. வீட்டை போயிட்டு உங்களுக்கு இல்லைன்னா வந்து வீடியோல வந்து அந்த கிளிப் எல்லாம் காமிக்கிறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம அந்த கிளிப் எல்லாம் வந்து செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்க, போட்டோவோட அவுட்புட் பாருங்க, சூப்பரா இருக்கு. இது ஃபர்ஸ்ட் போட்டோ, இது செகண்ட் போட்டோ என்னோடது, இது என்னோட தேர்ட் போட்டோங்க. லுக்கே பயங்கரமா இருக்கு. ஓகே, இது வந்து 4th போட்டோ, இது வந்து 5th போட்டோ, இது வந்து லாஸ்ட் போட்டோ 6th. ஓகே, டோட்டலா வந்து 6 போட்டோ எடுத்திருக்கோம். எவ்வளோ வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு போட்டோக்கு 100 rupees கேட்டிருக்காங்க. 600 ரூபா கொடுத்துருக்கோம். ஒர்த்துங்க. ஓகே, இதுக்கப்புறம் அந்த போட்டோவை ப்ரே பண்ணி வீட்டில் மாட்டி வச்சுக்க வேண்டியதான். இதுக்கப்புறம் உள்ள போயிட்டு உங்களுக்கு டிக்கெட் வாங்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் லைன்ல வெயிட் பண்ணணும். இதுல எந்த சைடு ஒரு லைன் போகுது, இன்னும் 1 hour வெயிட் பண்ணணும் போலயே. சுத்தமா முடியலங்க. கிட்டத்தட்ட டிக்கெட் கவுண்டர் சைடே வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணிருக்கோம். இன்னும் அந்த சைடு வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஆகும் போல. ஒரே செகண்ட் அந்த எண்டு வரையும் லைனுங்க. ஃபைனலா நம்ம போட் பக்கத்துல வந்துட்டோம். இன்னும் நம்ம போட்டுக்கு போக முடியலையே. ஓகேங்க, ஃபைனலா வந்து நம்ம போட்டுக்கு வந்துட்டோம். சேஃப்டிக்காக வந்து ஃபைனலா நம்ம போட் அடிக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 2 hours மேல போறோம். சவுண்டா இருக்குங்க, பேசுறது உங்களுக்கு கேட்க மாதிரி தெரியல. ஃபைனலா நம்ம போட்டிங் போறோங்க. போட் வந்து கிளம்பிடுச்சுங்க. ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கும். ஃபைனலா வந்து ரொம்ப போராட்டங்க. கிட்டத்தட்ட ஒரு 2.5 hours. பைக்கெல்லாம் வந்து வைக்க முடியல. டிராவல் பண்ணிட்டு சுத்தமா தூங்கவே இல்லை. ஒரு பக்கம் தூக்கம் சொக்குது. ஜன்னல் சீட்டு அந்த போட்டு பயங்கரமா இருக்குல்ல. அந்த அளவுக்கு பாக்க அதுக்கே வந்து போட்டு வந்து ஆல்மோஸ்ட் நம்ம வந்து விவேகானந்தர் பாறை பக்கத்துல வந்துட்டோங்க. கொஞ்சம் தூரம் தான், இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து ரீச் ஆயிடுவாங்க. நான் வந்து லாஸ்டா வந்து ஒரு 3 years முன்னாடி வந்து நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், போட்டிங் வந்திருக்கேங்க. அப்பெல்லாம் வந்து என்ன யூடியூப் சேனல்லாம் இல்லை. அப்போ வந்து இந்த பிரிட்ஜ் வந்து நம்ம பிரிட்ஜ் வந்து இங்க கட்டலைங்க. அந்த கண்ணாடி வந்து ஃபைனலா பக்கத்துல வந்துட்டோம். நான் பார்த்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டை விட அதர் ஸ்டேட்லேருந்து வர பீப்புள்ஸ் தாங்க அதிகமாக. ஃபைனலா வந்து நம்ம விவேகானந்த பாறைக்கு வந்து ரீச் ஆயிட்டோம். எவ்வளவு போராட்டத்தை ஃபேஸ் பண்றது, எவ்வளவு க்ரௌட ஃபேஸ் பண்ணி வந்தோம். விவேகானந்த பாறைக்கு வந்து ரீச் ஆயிட்டோங்க. ஃபைனல் நான் எதுக்கு சொல்றேன்னா, வரதுக்கு நாங்க பட்ட கஷ்டம் எங்களுக்கு தாங்க தெரியும்.
நம்ம தமிழ்நாட்டுல இருந்துட்டு நம்ம இதை வந்து பாக்குறதுக்கு இவ்வளவு கஷ்டமாடான்னு கேட்டீங்கன்னா கஷ்டம் தாங்க. சாதாரணமான வரவே அந்த விஷயம் ஃபுல்லெல்லாம் வந்து vlog வந்து எடுக்கக்கூடாதான், கேமரா அலௌட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால அந்த வீடியோலாம் உங்களுக்கு காமிக்க முடியலங்க. ஓகே, இதுக்கப்புறம் விவேகானந்தா மண்டபத்தை சுத்தி பார்த்துட்டோங்க, மணி மண்டபத்தை சுத்தி பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த புதுசாக கட்டிருக்காங்க அந்த பிரிட்ஜ் போயிட்டு கண்ணாடி பிரிட்ஜ் ஏறி சுத்தி பார்த்துட்டு அப்படியே திருவள்ளுவர் சிலைக்கு போக போறோங்க. அதாவது விஷயம் நம்ம அந்த பிரிட்ஜ் அது கிட்ட வந்துடுவோங்க. கிட்டத்தட்ட ரொம்ப போராட்டத்துக்கு அப்புறம் நம்ம வரோம். கீழே உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, உடைஞ்சிடாத கண்ணாடி இங்க நடந்து போயிட்டு இருக்கோங்க. கொஞ்சம் பயமாதான் இருக்கு, உடஞ்சுன்னு கீழே உள்ள அந்த பாறையில தாண்டா கீழே போய் விழுவோம். பயமா இருக்கு. வேற லெவல் ஃபீல், வேற லெவல் ஃபீல்ங்க. கண்ணாடி பாலம் உண்மையாவே வந்து பயமா இருக்கு. நமக்கு கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு, பழகிடுச்சுங்க. இன்னும் ஃபுல்லாவே வந்து கண்ணாடியை கொடுத்துருந்தாங்க. அந்த ஒரு சென்டரா மட்டும்தாங்க கண்ணாடி கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாவே வந்து கண்ணாடி கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிற வருஷத்துல இன்னும் பயங்கரமா இருந்திருக்கும். ஃபைனலா நம்ம திருவள்ளுவர் சிலை பக்கத்துல வந்துட்டோங்க. மேல போக முடியுமாடா? போகலாம். டாப்க்கு போயிட்டு உங்களுக்கு vlog கண்டினியூ பண்றேங்க. எஸ்டிஎஃப் நம்ம இப்போ வந்து திருவள்ளுவர் சிலைக்கு பக்கத்துல தாங்க வந்து நிக்கிறோம். கிட்டத்தட்ட கேமராவே கவர் ஆக மாட்டுது, அந்த அளவுக்கு பக்கத்துல தான் நிக்கிறோம். அப்போ வேற லெவல் ஃபீலுங்க. நம்ம நினைச்சு கூட பார்க்கல இங்க வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இருக்க க்ரௌடுக்கு சரியான கூட்டம். நம்ம அந்த இடத்துல உட்காந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம். அந்த போட்டில் வரவங்க எல்லாம் நம்ம போக முடியுமா எப்படின்னு சொல்லி யோசிச்சு உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ இந்த இடத்துல வந்து நிற்கிறோம். இதுக்கு பின்னாடி ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கோம். கிட்டத்தட்ட அந்த இடத்துலேருந்து ரொம்ப நேரம் நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம். உங்களுக்கு நான் vlogல சொல்லியிருந்திருப்பேன். இப்போ இந்த இடத்துல வந்து நிற்கிறோங்க. பயங்கரம், வேற லெவல் ஃபீலு. காற்று பயங்கரமாக அடிக்குதுங்க. உங்களுக்கு வாய்ஸ் எல்லாம் கேட்குமான்னு சொல்லிட்டு தெரில. ஓகே, சூப்பரா இருக்குங்க. இங்க இருந்து பார்க்க வியூவே பயங்கரமா இருக்கு. ஃபைனலா வந்து நம்ம சுத்தி பார்த்துட்டு வெளில வந்துட்டோம். எதுக்கு இவ்வளவு குயிக்கா வந்து வரோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து நெக்ஸ்ட் பிளேஸ் போக போறோங்க. எங்க போக போறோம்னு பாத்தீங்கன்னா, அந்த vlog எல்லாம் வந்து நீங்க முடிஞ்சா கெஸ் பண்ணுங்க, எத்தனை பேர் கரெக்டா சொல்றீங்கன்னு பார்ப்போம். அந்த vlog வந்து நீங்க அடுத்த vlogல பாப்பீங்க. அதாவது கன்னியாகுமரி ரைடு அப்படின்னு சொல்லி இருக்கோம். அந்த நம்ம கண்ணாடியில வந்து கண்ணாடி பாலத்துல தாங்க வந்துருக்கோம். எனக்கெல்லாம் பயமே தெரியும். பயப்படாம நடந்து வரோம். நாங்க எங்க போக போறோம் சொல்லி கெஸ் பண்ணுங்க, எத்தனை பேர் கரெக்டா சொல்றீங்கன்னு பார்ப்போம். ஓகேங்க, இதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்டா போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து டைம் இல்ல. ஆல்மோஸ்ட் இதுக்கு லைன்ல நின்றதே வந்து பாத்தீங்கன்னா 3 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு. இப்போ வந்து ஒரு 1/2 an hour ஆயிடுச்சுங்க சுத்தி பாக்குறதுக்கு. சான்ஸே இல்லைங்க, நினைச்சு கூட பார்க்க முடியல. ஏன்னா எவ்வளவு கூட்டம்னு சொல்லி நீங்க கேமரால பாத்துருப்பீங்க. அந்த கூட்டத்துல இருந்து நம்ம வந்து இதை சுத்தி பாப்போமான்னு சொல்லிட்டு எனக்கு துளி கூட நம்பிக்கை இல்லை. நம்மளுடைய கஷ்டப்பட்டு லைன்ல நின்றது இப்ப வந்து சுத்தி பார்த்துட்டோங்க. எதுவுமே கஷ்டப்படாம பார்க்க முடியாது. சிவா மெதுவா போய் சுத்தி பார்த்தானே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். நம்ம தனியா வந்துருந்தா அந்த பொறுமையா போயிருக்க மாட்டேனாங்க. ஊருக்காரரோட ஃபேமிலி ட்ரிப் மாதிரி வேன்ல வந்தது தவறாதான் போச்சு. ஏன்னா நம்ம ஒரு ஆளால வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் பக்கம் வந்திருக்கோம். நம்ம நாங்க 2 பேரால இப்ப 20 பேர் வந்து லேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 hour வெயிட் பண்றாங்க. நாங்களும் எவ்வளவு நேரம் தான் சமாளிக்கிறது. இந்த வந்துட்டோம் இந்த 5 நிமிஷத்துல வந்துடும், இந்த 2 நிமிஷத்துல இந்த பக்கத்துல வந்துடும் சொல்லியிருக்கேன். இப்ப போன் அடிச்சு என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. எல்லாமே சுத்தி பார்த்துட்டு வர போறோம். நம்ம இந்த இடத்த விட கிளம்ப போறோங்க. எக்ஸிட் பாயிண்ட் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்.
ஃபைனலாக நம்ம போட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். இதுக்கப்புறம் அப்படியே வெளில போயிட்டு பயங்கரமாக பறந்து போக வேண்டியதாக இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட எத்தனை ஃபோன் கால் அட்டன் பண்ணி எங்களுக்கு பதில் சொல்ல முடியல. தான் வந்துட்டோம் சொல்லிட்டே தான் இருக்கோம். ஏன்னா நம்ம இங்கே 2 பேரால் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 hours ஆகும். இப்போ எவ்வளோ நேரம் நாங்கள் வந்து சொல்லிக்கிறோம் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக போகணும்னு சொல்லி நினைக்கிறேன். ஓடி எடுக்க மாட்டாங்களே. இப்போ அந்த திருவள்ளுவர் சிலை வந்து நம்ம டாப் வரையும் போய் பார்த்தோம். அந்த இடத்துல போய் நின்று பார்க்கையில சிலையே கவர் ஆகலை. இப்போ நீங்கள் பாருங்க, பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. என்ன ஒரு இது பண்ணிட்டாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா, கண்ணாடி பாலம் வந்து ஃபுல்லாவே வந்து கிளாஸ் போட்டிருந்தாங்க. ஏன்னா சூப்பரா இருந்திருக்குங்க. சென்டர்ல மட்டும்தான் கிளாஸ் போட்டிருக்காங்க. ஆஹா, வேற மாதிரி ஃபீலுங்க. ஓகே, இதோட இந்த வீடியோ வந்து நான் எண்ட் பண்ணிக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, நம்ம சேனலுக்கு ஏதாவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.